அவர் ஒரு பொருளை ரூபாய் 5700 விற்கும் போது 5% நட்டம் அடைகிறார். அவர் 5% லாபம் பெற வேண்டும் எனில் அப்பொருளை எவ்வளவு விலைக்கு விற்பனை செய்ய வேண்டும் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பொருள் கொடுத்துட்டு அந்த பொருள் வந்து ஒரு முறை விற்கும் போது நஷ்டம் வருது, அந்த விலையும் நமக்கு தெரியும், நஷ்டம் வரும்போது வர விலையும் தெரியும். அதே பொருளை இன்னொரு முறை லாபம் வர செய்யணும்னா எவ்வளவு விலைக்கு விற்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா வந்து இங்க செல்லிங் பிரைஸ் நமக்கு கொடுத்துருக்காங்களா, செல்லிங் பிரைஸ் இன்டூ 100 பிளஸ் கெயின் பர்சன்டேஜ் பை 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ். இந்த கெயின் பர்சன்டேஜும் லாஸ் பர்சன்டேஜும் சேமா இருக்கும். இங்க வந்து 5 ரெண்டுமே சேமா இருக்கு. அப்பதான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ செல்லிங் பிரைஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 5700 இன்டூ 100 பிளஸ் கெயின் பர்சன்டேஜ். கெயின் பர்சன்டேஜ் எவ்வளோ 5, 100 பிளஸ் 5% பை 100 பிளஸ் 5 100 மைனஸ் 5. அப்போ என்ன கிடைக்கும், 5700 இன்டூ 105 பை 95. 100ல 5 போச்சுன்னா 95. இப்போ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 5 2 10 1 5 1 5 5 19 95. இந்த 19ஆல் இதை கேன்சல் பண்ணால் 19 3 57. இப்போ 300 இன்ட்டு 21 மல்டிப்ளை பண்ணால் 6300 ரூபாய். இதுதான் இந்த சமக்கான ஆன்சர். அந்த பொருளை வந்து 5% லாபம் பெறணும்னா எவ்வளவு ரூபாய்க்கு வைக்கணும்னா ரூபாய் 6300 ரூபாய்க்கு வைக்கணும். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ரூபாய் 6300.